திறமையான வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த பஞ்சாங்கத்தில் குறிப்புகளே நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்து பெரியவர் முன்னோர்கள் வழிபாடா, முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும், அமாவாசை தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும், எல்லா விஷயமுமே இந்த பஞ்சாங்கத்தில் இருக்குங்க. இந்த பஞ்சாங்கம் கேட்குறவருங்க, பஞ்சாங்கம் படிக்கிறவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை நாளைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இவை எல்லாமே நம்ம வந்து பொது பலன்கள் என்று சொன்னாலும், எப்படி பார்த்தாலும் இந்தந்த ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, வருவதற்கு முன்னே நம்ம வந்து மழை வரத்துக்கு முன்னே கொடை பிடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரிய அஸ்தமனம் 7:03ற்கு. இந்திய திதி வளர்பிறை துவிதியை திதி இன்று மதியம் 3:05க்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும். இந்திய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஆங்கில தேதி முறைப்படி 26ஆம் தேதி விடியற்காலை 6:19க்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:12 8:12 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:15 5:15 வரை. அதன் பிறகு இரவு வேளையில் 7:16 8:47 வரை. ராகு கால நேரம் காலை 8:43 10:13 வரை. யமகண்ட நேரம் காலை 11:44 மதியம் 1:14 வரை. கூலிகன் மதியம் 2:45 4:25 வரை. சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை 10:58க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாள் கரிநாள். இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு சோர்வு, ரிஷபத்திற்கு செலவு, மிதுனத்திற்கு சாதனை, கடகத்திற்கு அமைதி, சிம்மத்திற்கு நட்பு, கன்னிக்கு மகிழ்ச்சி, துலாத்திற்கு வரவு, விருச்சகத்திற்கு தடங்கள், தனுசிற்கு நலம், மகரத்திற்கு களிப்பு, கும்பத்திற்கு சுகம், மீனத்திற்கு மேன்மை. இன்னைக்கு வந்து நம்ம கேது பகவான் வந்து எந்தெந்த ராசியில் என்னென்ன பலன்கள் தராருன்னு பார்ப்போம். இவர் 1.5 வருட காலம் ஒரு ராசியில் இருப்பார். இவர் வந்து செவ்வாய்க்கு ஒத்த வேலைகளை செய்வார் சொல்லுவாங்க. மற்றபடி இவர் ஒரு சாயா கிரகம். கேது வந்து ஞானக்காரகன். ஸோ இவர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஆன்மீகமாக தெய்வ பக்தியோடு இருந்தோம் என்றால் அவரோட பாதிப்பு நம்மளுக்கு அவ்வளவா படாது. சரிங்களா? அவருக்கு தேவை நம்ம வந்து தெய்வ அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், குரு அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக வழியிலே நம்ம பயணம் செய்துக்கிட்டு இருந்தோமா நல்லபடியாக உண்மையான ஆன்மீக வழியை சொல்கிறேன். போலியாக நம்ம யார்கிட்டையும் தெய்வங்கக்கிட்ட வந்து நம்ம போலியாக நடந்துக்க முடியாது. அவரோட அதிதேவதை வந்து விநாயகர் பெருமான். ஸோ இவருக்கு வந்து இவரால் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும். இவர் சில இடங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு சில தடங்கல்கள்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம விநாயகர் பெருமானை அதாவது சங்கடஹர சதுர்த்தியை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலே இவரால் கிடைக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நம்மளுக்கு கிடைக்கும். அது மறந்துடாதீங்க. விநாயகரை வணங்கினா கேதுவின் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, பதிவுக்குள்ளே போவோம். அதாவது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அவர் கொடுக்குறாரு நம்ம பார்ப்போம். ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்லுவேன். இது பார்க்க போனால் நீங்கள் தனியாக ஒரு ஜோதிடர் அணுகி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம பதிவில் கொடுக்கும்போது ரொம்ப சுருக்கமாக மிக முக்கியமானது தான் நம்ம கொடுக்குறோம். சரி, மேஷத்திற்கு வந்து இவர் 5ஆம் இடத்துல இருக்கார். இவர் வந்து சுப பலன்கள் தான் கொடுக்குறாரு. ஆனால் புத்தி தெளிவை கொடுக்குறாரு. ஏன்னா ஞானக்காரகன் அல்லவா? 5ஆம் இடம் என்பது நம்மளுக்கு தெரியும். அது நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ பற்றிலாம் பேசுகிற இடம். அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம். சந்திரனுக்கு 5ஆம் இடம். சந்திர லக்கணம் போட்டிங்கன்னா அது அப்படி தான் வரும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஆன்மீக வழியில் இருந்து வழிபாடுகள்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ரிஷபத்திற்கு வந்து 4ஆம் இடம். வீண் பயம், தேவையில்லாத பயம் மனசுக்குள்ளே. ஆனால் இவங்களுக்கு வந்து பொருள் இழப்புலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சூதாடுறவங்கலாம் இந்த நம்பர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப புந்து எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதனால் உங்களுக்கு வரவு வந்து அதாவது வரவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது, பண வரவே பிரச்சனையாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் ஈடுபடக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்காது.
மிதுனத்திற்கு வந்து 3ஆம் இடம் பல வகையிலும் நன்மை தராரு. நல்ல தைரியமெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. மிதுனத்திற்கு இந்த தடவை இவர் கேது பகவான் நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு. கடகத்திற்கு வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது நம்ம முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாய் சாப்பாடு பிரச்சனை. ஓகேங்களா? அது அது அவங்க நினைச்ச மாதிரியான சாப்பாடு கிடைக்காது. தூய்மையான சாப்பாடு கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பார்த்து தான் சாப்பிடணும். சொந்தமாக சமைச்சு சாப்பிட பாருங்கள். வெளியில் சாப்பிட்றத குறைச்சிருங்க. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத உணவு ஒவ்வாமைலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகராசிக்கு. ஓகேங்களா? சிம்ம ராசிக்கு வந்து வீண் கவலை. இவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு, ஏன்னா சிம்ம ராசிக்கு 1ஆம் இடத்துலேயே அந்த ராசியிலேயே அவர் இடம் பெறுகிறார். பெண்கள் சமையல் செய்யும்போது பார்த்து கவனமாக சமைக்கணும். வீண் கவலை இருக்கும் உங்களுக்கு. வீண் கவலை நம்ம சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் ஏற்படுற கவலையை வந்து அது தேவையில்லாத கவலை. சரிங்களா? கன்னி ராசிக்கு வந்து 12ஆம் இடம். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகத்தை தேடி போவாங்க. ஞான மார்க்கத்தில் வந்து புத்தி செல்லும். அவங்களுக்கு ஈடுபாடு கொடுக்கும். துலாத்திற்கு வந்து 11ஆம் இடம். எல்லா வழிகளிலும் நன்மை செய்கிறாரு. பணம் வந்து சேரும். விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம். பண வரவு லாபம் இருக்குது. ஆனால் வந்து பண வரவு லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விருச்சிகக்கார அன்பர்கள் தயவுசெய்து சூதாட்டத்திலாம் ரொம்ப கலந்துக்காதீங்க. நம்ம சூதாட்டம்னு சொன்னோம்னா மோஸ்ட்லி இந்த நம்பர் எடுக்கிறது தான் ரொம்ப பரவலாக எல்லாரும் செய்வாங்க. அதனால் பெரிய பெரிய பணத்தை கொண்டு அங்கே போட்டு ஏமாந்து நிற்காதீங்க. ஏன்னா பண வரவு கொஞ்சம் பணம் வந்து சேரும். ஆனால் இந்த கேது வந்து இந்த தவறான வழியில் போய் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது வர மாதிரி அது நடக்கும். சரிங்களா? கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு வந்து 9ஆம் இடம். நீங்கள் வந்து கொஞ்சம் அறிவு தெளிவு கொடுப்பாரு 9ஆம் இடத்துல. ஆனாலும் அவமானங்கள் வெளியே சுற்று வட்டாரம் வீட்லேயும் சரி தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. மகர ராசிக்கு 8ஆம் இடம். பயம் இருக்கும். அவங்களுக்கு நோயும் ஏற்படும். அப்புறம் வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களுக்கு வந்து நோய் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இவங்களுக்கு வந்து துன்பம் ஜலகண்டம் இருக்கும். அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜலகண்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க. தண்ணியில் போய் குளிக்கும் போதும் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இருங்க. சரிங்களா? ஏன்னா சோகமும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். கும்பராசி அன்பர்களுக்கு. மீன ராசி அன்பர்களுக்கு 6ல் ஞானம் அடைவதற்கான முயற்சிகள்லாம் அது வயசுக்கு தக்கவாறு கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் அவங்க ஞான முயற்சிக்கு நற்சிந்தனை ஞானத்திற்கு ஒரு முயற்சி செய்வது இந்த மாதிரியான ஈடுபாடுகள் எல்லாம் கொடுக்கும். அவர்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு கொடுக்கும். அதாவது 6ஆம் இடத்துல எல்லாம் அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறாரு. இது மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இவை எல்லாமே நம்ம வந்து பொது பலன்கள் என்று சொன்னாலும் எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்கு இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா வருவதற்கு முன்னே நம்ம வந்து மழை வரத்துக்கு முன்னே கொடை பிடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ நம்ம ஏற்கனவே அதனால தான் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பாருங்கள் சங்கடஹர சதுர்த்தி, அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, எத்தனை விசேஷ நாட்கள் பாருங்கள், முக்கியமான விசேஷ நாட்கள் நம்மளால் அன்னாடம் சாதாரணமாக விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருநூறை வச்சுட்டு வேலைக்கு போயிடுவோம். ஒரு ஸ்லோகம் படிக்கக்கூட நம்மளுக்கு நேரம் இல்லாத மாதிரி இருக்குது அல்லவா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதத்தில் வருகின்ற சஷ்டி விரதம், ஏகாதசி, சங்கடஹர சதுர்த்தி, துர்காஷ்டமி, பைரவாஷ்டமி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கோச்சார நிலைகள் ஏற்படக்கூடிய சிரமங்கள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதில் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் செஞ்சு பார்த்துட்டு அந்த பலன் உங்களுக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ செஞ்சு உங்கள்கிட்ட நம்ம மத்தியில் எடுத்துகிட்டு வரோன்னா நிறைய பேர் வந்து உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம கையிலேயே கை புண்ணுக்கு மருந்து எதற்கு நீங்கள்
ஒரு பழமொழி இருக்குல்லவா? அப்ப கையிலே நம்மளுக்கு குடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம பெரியவங்க. ஒரு பஞ்சாங்கத்திலே எல்லா விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு திறமையான வாழ்க்கைய எடுத்துட்டு போறதுக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்கும் இந்த பஞ்சாங்கத்தில குறிப்புகளே நெறைய இருக்குங்க. நீங்க வந்து பெரியவர் முன்னோர்கள் வழிபாடா, முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும், அமாவாசை தர்ப்பணம் எப்படி குடுக்கணும், எல்லா விஷயமுமே இந்த பஞ்சாங்கத்துல இருக்குங்க. இந்த பஞ்சாங்கம் கேட்கிறவருங்க, பஞ்சாங்கம் படிக்கிறவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா தான் வருது. நல்ல ஒரு புண்ணிய வாழ்க்கைய தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேருக்கு கேட்டா விளங்காது. ஏன்னா இந்த பஞ்சாங்கம் அவங்க படிச்சதில்லை இல்லவா? அப்ப படிச்சு பார்த்தாலும் சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஒரு தெளிவு யார்ட்டயாச்சும் கேட்டா தான் அது தெளிவு தெரியும். ஸோ அதனால எல்லா விஷயங்களும் நீங்க இருக்கு. நெட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் என்னால அடியனால ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் விளக்கம் குடுக்க முடியுமா? பார்த்து தான் நான் இத செஞ்சுகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சமுதாயம் நல்லா வாழ்க்கையில முன்னேறி வரணும். நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா வரணும். இந்த பஞ்சாங்கத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு. முருகன் அருளால இந்த கடமைய இந்த பணிய நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நெறைய பேரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும். நெறைய பேர் பயனடைகிறார்கள் என்ற ஒரு ஆனந்தமும், ஒரு உற்சாகமும் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? என்னுடைய பணி நல்லா செய்யணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.